இல்ல. ஆமா, அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு முழு உலகத்தையே பார்க்க போறோம். மிகச் சரியா சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அந்த புத்தகத்தோட சில முன்னுரை பகுதிகளும் பாபிலோனின் வரலாற்று சுருக்கமும் தான். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நகரம் இன்னைக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் செல்வத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு பாடமா ஏன் பார்க்கப்படுது? நல்ல கேள்வி. உண்மையிலேயே பாபிலோன் எப்படிப்பட்ட நகரமா இருந்துச்சு? அந்த நகரத்தோட வரலாற்றுக்கும் இந்த புத்தகம் சொல்ற பண ரகசியங்களுக்கும் என்ன தொடர்பு? வாங்க இதை நாம சேர்ந்து ஆராய்வோம். கண்டிப்பா. இந்த ஆதாரங்கள் அந்த பழம்பெரும் நகரத்தோட அமைப்பு, மக்களோட திறமைகள், அப்புறம் அவங்க எப்படி நிதித்துறையில முன்னோடியா இருந்தாங்கன்னு பல ஆச்சரியமான தகவல்களை நமக்கு தருது. சரி, அப்ப பாபிலோன் நகரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்துல வர்ற மாதிரி அது உண்மையிலேயே ஒரு செல்வச் செழிப்பான முன்னேறிய நகரம் தானா? உங்ககிட்ட இருக்கிற இந்த வரலாற்று சுருக்கத்துல உங்க கவனத்தை முதல்ல ஈர்த்த விஷயம் எது? என்ன கேட்டா அவங்களோட எழுதும் முறை காகிதத்துல இல்ல, களிமண் பலகைகள்ல. ஆமா, எனக்கும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். 6லிருந்து 8 அங்குலம் நீளம், 1 அங்குலம் தடிமன்ல இருந்திருக்க அந்த பலகைகள் அதை சூளையில சுட்டு கடினமான ஓடுகளா மாத்திருக்காங்க. ஆமா, அந்த பலகைகள் வெறும் கவிதைகளுக்கும் புராண கதைகளுக்கும் மட்டுமல்ல. இல்லவே இல்ல. சட்டங்கள், சொத்து பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், இப்படி ரொம்ப முக்கியமான வர்த்தக பரிமாற்றங்களை பதிவு செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அதுல ஒரு கணக்கு கூட இருக்கு இல்லையா? ஒரு பசுவுக்கு பதிலா 7 மூட்டை கோதுமை வாங்கினதுக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் பொருளாதாரம் இருந்திருக்கு. ஆமா, ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் அவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க. இதுதான் சொல்லப்போனா நிதித்துறையோட அடித்தளம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இது மாதிரி லட்சக்கணக்கான களிமண் பலகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு படிக்கும்போது, அடேங்கப்பா, ஒரு பழங்கால நகரத்தோட முழு இன்டர்நெட் ஆர்கைவை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த ஆவணப்படுத்துற பழக்கம் தான் இந்த புத்தகம் ஏன் பாபிலோன களமா தேர்ந்தெடுத்ததுங்கிறதுக்கு நேரடி தொடர்புல இருக்கு. அது எப்படி? நிதி மேலாண்மைக்கு கணக்குகளையும் ஒப்பந்தங்களையும் பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். அது அவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க. ஆக அவங்க ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகமா இருந்தாங்க. சரி, ஆனா அவங்க தங்களோட பிரம்மாண்டத்துக்கும் வலிமைக்கும் பேர் போனவங்க இல்லையா? ஆமா, குறிப்பா அந்த சுவர்கள், அவை பண்டைய உலகின் 7 அதிசயங்கள்ல ஒன்னா கருதப்பட்டது ஆதாரம் சொல்லுது. உண்மைதான். நவீன 15 மாடி பில்டிங் உயரத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 160 அடி உயரம், அது மேல ஒரே நேரத்துல 6 குதிரைகள் பூட்டிய ரதம் போகிற அளவுக்கு அகலம். இது ஏதோ கற்பனை கதையில வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அது நிஜம். இது ஒரு முக்கிய விஷயத்தை நமக்கு உணர்த்துது. பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆமா, அந்த நகரம் ஒரு கோட்டையா இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா யாராலையும் அதை கைப்பற்ற முடியல. செல்வம் செழிக்க இத்தகைய ஸ்திரத்தன்மை மிக மிக அவசியம். படையெடுப்பு பத்தின பயம் இல்லாத போதான் மக்கள் மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும். கரெக்ட். அப்பதான் மக்கள் வணிகம் செய்யவும் வர்த்தகம் செய்யவும் முதலீடு செய்யவும் முடியும். அந்த சுவர்கள் வெறும் பாதுகாப்பு அரண்கள் மட்டுமல்ல, அது ஒரு சிம்பல். ஆமா, அந்த நகருக்குள் இருந்த பொருளாதார பாதுகாப்பின் சின்னமாகவும் அது இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, கிமு 540ல சைரஸ் மன்னரால பாபிலோன் கைப்பற்றப்பட்ட போது அந்த மாபெரும் சுவர்கள் உடைக்கப்படவே இல்லையா? ஆமா, இதுதான் வரலாற்றோட ஒரு பெரிய ட்விஸ்ட். பாபிலோன் மன்னர் நகருக்கு வெளியே போய் போரிட முடிவெடுத்து தோத்து போனதால படை வீரர்கள் சிதறி ஓடிட்டாங்களாம். வெற்றியடைஞ்ச சைரஸ் திறந்திருந்த வாசல்கள் வழியா சுலபமா நகருக்குள்ள நுழைஞ்சிட்டார். இது எதை காட்டுதுன்னா அந்த நகரத்தோட வீழ்ச்சி அதோட உள்கட்டமைப்பின் தோல்வியால ஏற்படல. அப்போ மாறாக ஒரு தவறான உத்தியால அல்லது தலைமைத்துவத்தோட தோல்வியால ஏற்பட்டது. இது ரொம்ப ஆழமான விஷயம். அவங்களோட பௌத்திக செல்வம், அதாவது அந்த சுவர்கள் அப்படியேதான் இருந்துச்சு. ஆனா அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு வீழ்ச்சிக்கு வழிவகுத்துடுச்சு. இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம கிட்ட உலகின் அத்தனை சொத்துக்களும் இருக்கலாம், ஆனா தவறான முடிவுகள் நம்மள அழிச்சிடும். மிகச்சரி. ஆக மற்றவர்கள் கல்லாயுதங்களை பயன்படுத்தின காலத்துல இவங்க உலோக கோடரிகளையும் ஈட்டிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. கலைநயம் மிக்க நகைகள், சிற்பங்கள்னு கலைகள்லயும் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. வர்த்தகத்திலையும் நிதித்துறையிலையும் புத்திசாலிகளா இருந்திருக்காங்க. பணப்பரிமாற்றம், கடன் பத்திரங்கள், சொத்துரிமை பத்திரங்கள் போன்றவற்றை முதல்ல கண்டுபிடிச்சதே அவங்க தான் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் 1926ல இந்த புத்தகத்தை எழுதின ஜார்ஜ் சாமுவேல் கிளாசனோட எப்படி தொடர்பு படுத்துறது? அவர் ஏன் இந்த களத்தை தேர்ந்தெடுத்தார்? ஆசிரியலை பத்தின குறிப்புகளை பார்த்தா நமக்கு புரியும். அவர் அமெரிக்கா மற்றும் கனடாவோட முதல் சாலை வரைபடத்தை வெளியிட்ட ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். ஓ, அப்படியா? ஆமா, அவர் வர்த்தகத்துல அனுபவம் உள்ள ஒரு யதார்த்தமான மனிதர். சிக்கனம் மற்றும் நிதி வெற்றி பத்தின காலத்தால் அழியாத கொள்கைகளை மக்களுக்கு கற்பிக்க விரும்பினப்போ அவர் ஒரு வறண்ட பாட புத்தகத்தை எழுத விரும்பல. கரெக்ட். அதனால அவர் நீதி கதைகளை உருவாக்குனார். புத்தகத்தோட அட்டையில கூட
பண்டைய காலத்து வெற்றி ரகசியங்கள்னு குறிப்பிட்டது போல இது கேட்கும்போதே ஒரு ஈர்ப்பு வருது. மிகச்சரியா சொன்னீங்க. செல்வம், சக்தி மற்றும் ஞானத்துக்கு உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்ட பாபிலோன தன்னோட கதைகளோட களமா அமைத்ததன் மூலமா அவர் தன்னோட நிதி ஆலோசனைகளுக்கு ஒரு பழங்கால நிரூபிக்கப்பட்ட உண்மையோட அடையாளத்தை கொடுத்தார். அதாவது இது என்னோட நவீன யோசனை மட்டுமல்ல, இதெல்லாம் பல்லாயிரம் வருஷமா கொப்ப செல்வத்தை உருவாக்குன அடிப்படை கொள்கைகள்னு ஒரு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த சின்ன கையேடுகள் ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு நவீன உத்வேகம் தரும் கிளாசிக் ஆக மாறியது. அந்த வெற்றிக்கு அவர் தேர்ந்தெடுத்த களம் மிக முக்கிய காரணம். அதுல ஒரு வரி என்ன ரொம்ப கவர்ந்தது. பாபிலோனின் சுவர்கள் இடிந்து விழுந்தன, ஆனால் அதன் ஞானம் நிலைத்திருக்கிறது. இந்த ஒரு வரியே முழு விஷயத்தையும் சுருக்கமா சொல்லுது. ஆமா, ரொம்ப ஆழமான வரி அது. ஆக இதிலிருந்து உங்களுக்கான டேக்கவே என்ன? நாம நிதி ஆலோசனை கொண்ட ஒரு புத்தகத்திலிருந்து தொடங்கி ஒரு மகத்தான பழங்கால நகரத்தோட எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை ஆராய்ஞ்சிருக்கோம். நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த புத்தகத்தோட களம் வெறும் கற்பனை இல்ல. ஆமா, அது புதுமை, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்போட மையமா விளங்கிய பாபிலோனின் உண்மையான வரலாற்றுல தான் வேரூன்றி இருக்கு. அந்த தொடர்பு ரொம்ப தெளிவா தெரியுது. பாபிலோனோட பெருமை அதோட பிரம்மாண்டமான சுவர்கள்ல மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அதுக்குள்ள இருந்த அதிநவீன அமைப்புகள்ல இருந்துச்சு. ஒப்பந்தங்களுக்கான எழுத்து முறை, பரிமாற்றத்துக்கான பணம், கைவினைஞர்களோட திறமை. இந்த அமைப்புகள் தான் தனிநபரும் சமூகமும் செல்வம் சேர்க்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஆமா, இந்த அமைப்புகள் தான் தனிநபர் மற்றும் சமூகத்தோட செல்வம் வளர உதவுது. உங்களை ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போறோம். ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, பாபிலோன் அதன் சுவர்கள் உடைந்ததால வீழ்ச்சி அடையல, மாறாக அந்த சுவர்களுக்கு வெளியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவால வீழ்ச்சி அடைந்தது. ஒரு தவறான முடிவால. இது நம்மையும் சிந்திக்க வைக்குது இல்லையா? பல நேரங்கள்ல நம்மளோட சொந்த சுவர்கள், நம்ம சேமிப்புகள், நம்ம திட்டங்கள், நம்ம சொத்துக்கள் ரொம்ப வலுவா இருக்கலாம். ஆனா நம்மளோட மிகப்பெரிய அபாயங்கள் நாம எடுக்கிற முடிவுகள்ல இருந்தும், நாம பின்பற்றுகிற ஆலோசனைகள்ல இருந்தும், நாம தேர்ந்தெடுக்கின்ற போர்கள்ல இருந்தும் வருதோ. யோசிச்சு பாருங்க.